நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஆகும் எரிவாயு சிலிண்டர். இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடுனால சென்னை, பெங்களூர் முக்கிய நகரங்கள்ல ஹோட்டல் அடைப்பு. இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது? நான் உங்க ஜெசோனா இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் எந்த நியூஸ் எடுத்து பார்த்தாலுமே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாடுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடப்பட்டிருக்குது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பகுதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஹோட்டல்ஸ், நார்மல் டீ கடை, அங்கே அந்த ஏரியா எல்லாமே வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சில ஹோட்டல்கள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குல்ல, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுப்பாங்க. அந்த சிலிண்டர் இருக்கிறதுனால அது தீரது வரைக்கும் அவங்க வந்து ஓப்பனில் தான் இருக்கும். மற்றபடி அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. சரியா? இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போய் தங்கி வேலை பார்க்குறாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து 3 நேரமும் சாப்பாடு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல தான் இருக்கும். அவங்க ஹோட்டலை நம்பி தான் அங்கேயே தங்கி வேலை பார்ப்பாங்க. இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்குது. ஓப்பன் பண்ண ஹோட்டல்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 24 மணி நேரம் ஓப்பன் பண்ற ஹோட்டலை நாங்க வந்து பாதி நேரமா சுருக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியும் ஓப்பன் பண்ண ஹோட்டல் வந்து உணவுப் பொருட்கள் விலைவாசியை நாங்க கூட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் வந்து எங்களுக்கு கிடைக்காததுனால நாங்க வீட்டு யூஸ்க்குள்ள கேஸ் சிலிண்டரை நாங்க அதிகமா பணம் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால உணவுப் பொருட்களோட விலைவாசி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்க இருந்து லாங்ல இருந்து தங்கி வேலை பார்ப்பாங்கல்ல சென்னையில, அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து திடீர்னு விலைவாசி கூடும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, இந்த உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலே அந்த ஏரியால இல்ல அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வீட்லயுமே அவங்களுக்கு கேஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஹோட்டல் நம்பி தான் அவங்க வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்கா, இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கியிருக்குது. பதிலுக்கு ஈரானும் தாக்கிட்டு இருக்குது. இந்த போர் நடக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? குறிப்பா ஈரான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பகுதியோட வர கச்சா எண்ணெய் கப்பல் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதாவது இந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியோட வருது, உலக நாடுகளுக்கு போறக்கூடிய 20% கச்சா எண்ணெய் அந்த வழியா தான் வரும். சரியா? அந்த கப்பல் அந்த வழியா வந்தா மட்டும்தான் உலக நாடுகளுக்கு 20% கச்சா எண்ணெய் வந்து போய் சேரும். இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வராத காரணத்தினாலதான் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஏன் கச்சா எண்ணெய் வராததுனால எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் எரிவாயுவை எடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கச்சா எண்ணெயை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஹீட் பண்ணுவாங்க. அதாவது 350 இருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ரொம்ப ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உருளை வடிவ தடிமனா இருக்கும். அந்த குழாயில அடைப்பாங்க. அந்த குழாயில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும். அதாவது ரொம்ப ஹீட் ஆகி கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அந்த தாரோட யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் கீழே அடியில இருக்கும். அப்புறம் வந்து மசகு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப கீழேயே கிடக்கும். அது வந்து மண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்கணும்னா, மண்ணெண்ணெய், டீசல் அது கிடைக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே பயன்படுத்துறது தான் பெட்ரோல். சரியா? அது கிடைக்குது. அதுக்கு மேல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்குது? நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற எரிவாயு தான் கிடைக்குது. அதுல இருந்து தான் நமக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்துற எரிவாயு வருது. அத என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழுத்தம் குடுத்து, அத அப்படியே கேஸ் சிலிண்டர்ல அடைச்சு, அதுக்கப்புறம் தான் சப்ளை ஆகுது. இந்த கச்சா எண்ணெய் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே கிடைக்குது. இப்போ இந்த ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வரக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் கப்பலை ஸ்டாப் பண்ணதுனால நம்மளுக்கு உலக நாடுகளுக்கு வரக்கூடிய 20% கச்சா எண்ணெய் தடப்பட்டிருக்குது. இதனால தான் நமக்கு இவ்வளோ
பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பல ஹோட்டல்கள் வந்து மூடப்பட்டிருக்கல. இதை கண்டித்து சென்னை ஹோட்டல்கள் சங்கம் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருந்து அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இந்த கடிதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலத்துல இருக்கு. நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவுத்துறைக்கு அத்தியாவசிய பொருட்கள் பிரிவின் கீழ் தடையின்றி வணிக ரீதியாக சமையல் எரிவாயு வழங்கல் கோருதல் தொடர்பாக உணவகங்கள் மற்றும் உணவு தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படும் வணிக ரீதியான எல்பிஜி விநியோகம் தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு உங்கள் கனிவான கவனத்தை ஈர்க்கும் இந்த தாழ்மையான கோரிக்கையை ஏற்றுக்கொள்வீர்களா? பல மருத்துவமனைகளுக்கு 24x7 அடிப்படையில் சரியான நேரத்தில் உணவு வழங்க உணவுத்துறை செயல்பட்டு வருவதால் எங்களது நிலை அவசரமாக கருதி பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஐடி பூங்காக்கள், கல்லூரி விடுதி மாணவர்கள், ரயில் மற்றும் வணிக பயணிகள் என அனைவரும் வணிக எல்பிஜி விநியோகம் தடைப்பட்டால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். பல நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள விருந்து மற்றும் சுப நிகழ்ச்சிக்கான முன்பதிவுகளும் இதனால் பாதிக்கப்படும். உணவுத்துறைக்கு வணிக எல்பிஜி விநியோகம் குறைந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள உணவகங்களை நம்பியுள்ள பெரும்பான்மையான பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையும் தடைப்படும். எனவே எண்ணெய் நிறுவனங்களின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீங்கள் தலையிட்டு எல்பிஜியை ஒரு அத்தியாவசிய பொருளாக கருதி உணவுத்துறைக்கு எவ்வித தடையுமின்றி விநியோகத்தை சீராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தங்கள் உண்மையுள்ள எம். ரவி, தலைவர், சென்னை ஹோட்டல் சங்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு காரணத்தினால நீங்க வந்து எல்பிஜி இந்த சிலிண்டரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடப்பட்டிருக்குது. அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா, ஹோட்டல்ல இருக்கிற சமைக்கிற சாப்பாடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இன்னொன்னு என்னன்னா, ஐடி ஊழியர்கள் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து ட்ரெயின்ல பயணிக்கிற மக்கள் வந்து அத நம்பி தான் இருக்கிறாங்க. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கல்யாண ஃபங்ஷனுக்காக ஆர்டர் குடுத்துருப்பாங்க. அதுவுமே இதனால வந்து தடைப்படுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி இடத்துல இருந்து ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே இந்த உணவ நம்பி தான் வேலை பார்க்குறாங்க. பட் இவங்க இப்படி தடை பண்ணா சமைக்க முடியாது. ஹோட்டல்கள் வந்து மொத்தமா மூடப்படுற நிலைமை வருது. அதனால நீங்க வந்து சீக்கிரமா இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி, எங்களுக்கு வந்து இந்த எரிவாயு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் வந்து உதவணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இப்போ இந்தியால இந்த எரிவாயு தட்டுப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, இது அப்படியே தான் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல கச்சா எண்ணெய் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதனால வந்து எப்பவுமே பெட்ரோல், டீசல் அப்புறம் வந்து இந்த சமையலுக்கு பயன்படுத்துற எரிவாயு எல்லாமே நமக்கு ரெகுலரா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.